எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக நான் இந்த கான்ட்ரவர்சியாக எதுவுமே பேசுகிறதில்ல. பயம்லாம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் பர்சனல் வேலையாக கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பர்பஸ்ஃபுல்லாக அதை விட்டு விலகி இருந்தேன். போன மாதம் 10ஆம் என்னோடய பிறந்த நாள். நான் வாழ்க்கையில் அவ்வளவு சோகமாக இருந்ததே இல்லைங்க. யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கசின்ஸ் இல்லை, யாருமே கூட இல்லை. யாருமே ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, எனக்கு ஃபோனும் பண்ணல. ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் பார்த்தா குடும்பமே உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்னை விறுவிறுன்னு கையை பிடிச்சி என் அம்மா கீழே உட்கார வச்சு டிவி பாரு அப்படின்னாங்க. அப்போ தான் என்னுடைய சைல்ட்ஹுட் காட் அப்படின்னு சொல்லலாம், என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அண்ணா, அப்போ இளைய தளபதி, இப்போ தளபதி, அவர் பதவி ஏற்றார் சிஎம்மாக என் பிறந்த நாள் அன்னைக்கு. அப்போ தான் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் அவ்வளோ கஷ்டமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் இழந்த எல்லாத்தையுமே ஒரே நாளில் திருப்பி எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்து நான் எப்பெல்லாம் டவுன் ஆகிறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் தளபதி தான் என்னை வழி நடத்துகிறாரு. அவருக்கு நான் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் எவ்வளவோ அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் நிறையா பேர் மாதிரி எனக்கும் அந்த தரிசனம் இது வரைக்கும் கிடைச்சது கிடையாது. ஆனால் மற்றவங்க என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஃபேனுன்னு தெரியும். இந்த சட்டையை பார்த்தாலே தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க. பின்னாடி தளபதின்னு இருக்குது, அது காட்ட முடியல. நான் அப்புறமேட்டு வேணால் ஃபோட்டோ தனியாக எடுத்து வேணால் போடுறேன். எனக்கு ரொம்ப கண்டென்ட்டாக இருந்துச்சு என் பர்த்டே. என் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நாட்டோட ஒரு சிஎம்மாக என் அண்ணன், என் தளபதி பதவி ஏற்றிருக்கிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. எனக்கு அந்த பர்த்டே ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இன்ஸ்டாகிராமில் நிறையா பார்த்தேன். நான் பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா என் டோன் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் பர்பஸ்ஃபுல்லி நான் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் நான் அதை அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு இருக்கேன். யாருக்கும் பயந்துக்கிட்டு கிடையாது. தளபதி ஃபேனாக இருக்கிற யாருக்கும் பயம்னா என்னன்னே தெரியாது. அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பட் நிறைய பார்க்குறேங்க. அதாவது யாஷ் நான் கன்னட நடிகர் யாஷை சொல்கிறேன். அவர் ஏன் டாக்ஸிக்குன்னு ஒரு படம் எடுத்தாருன்னு அந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாற்றம் வந்தால் எத்தனை பேருக்கு வயிறு எரியுது அப்படிங்கிறத நான் அந்த போஸ்ட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என் கசின்ஸ் சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா தே ஆர் வெரி டியர் டு மீ, அவங்களே ரொம்ப கொச்சையாக அசிங்கமாக போஸ்ட் போடுறதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு.
தளபதியோட ஃப்ரெண்டு தலையே வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒருத்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறதுக்காக இன்னொருத்தரை ஏன் அசிங்கப்படுத்தணும்னு. அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு தளபதி ரசிகனும் அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தினதே கிடையாது. பட் ஏன் அவரோட ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஏன் அவரோட ரசிகர்கள்னால் நானும் அதில் ஒருத்தன் தான். ஏன்னு எனக்கு தெரியல. எல்லாமே மாறணும், மாறும், மாற்றுவோம், நம்பிக்கை இருக்குது. இதை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம்.